நமக்கு பிரச்சனை எழும்பும் பொழுது இந்த பிரச்சனை மாறுமா, இந்த பிரச்சனையை மாற்ற முடியுமா, கர்த்தர் இந்த பிரச்சனையை மாற்றுவாரா என்று பல விதத்தில் நம்முடைய இருதயத்தில் கேள்விகள் எழும்புகிறது. ஒரு சிந்தைகளிலே, நம்முடைய சிந்தைகளிலே வருகிறது, இந்த பிரச்சனை எப்போ மாறுங்க, இந்த கடன் பிரச்சனை எப்போ மாறுங்க, இது எல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறது. பாருங்கள், நம்ம வாழ்க்கையில எதிராய் பிரச்சனை எழும்பும் பொழுது நம்ம இருதயத்தில் ஒரு கொஸ்டின் எழும்புகிறது, என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்வேன், நான் யாரிடத்துல போவேன், யார் எனக்கு உதவி செய்வார்கள், யார் இந்த எதிரான பிரச்சனையை மாற்ற முடியும் என்று சொல்லி நம்ம இருதயம் முதலாவது அங்கலாய்க்கிறது, கலங்குகிறது, பயப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, உனக்கு எதிரான பிரச்சனைகள் மாற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார், துதி செய்ய தொடங்கு. உனக்கு எதிரான பிரச்சனை தான், உனக்கு எதிராய் சாத்தான் கொண்டு வந்த பிரச்சனை தான், ஆனால் நீ துதி செய்ய தொடங்கு. எப்படி துதி செய்ய தொடங்க வேண்டுமாம்? கர்த்தரை நம்பி நீ துதி செய்ய தொடங்கு. கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தில் ஜெயம் கொடுப்பார், இந்த எதிரான சூழ்நிலைகள் மாறிவிடும், இந்த பிரச்சனை மாறிவிடும் என்று சொல்லி நீ துதி செய்ய தொடங்கும் பொழுது கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணி சூழ்நிலைகளை மாற்றுகிறார். கர்த்தர் உனக்காக இறங்கி வந்து உனக்கு எதிரான ஆயுதத்தை நொறுக்கி போட்டு உனக்கு ஜெயம் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிறார்.